சபரிமலை மண்டல பூஜை தொடங்கியிருக்கும் நிலையில் ஐயப்ப பக்தர்கள் பம்பையிலிருந்து சன்னிதானம் வரை செல்லும் பாதைகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் தூய்மை பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சந்தோஷ்குமார். சபரிமலையில் மண்டல பூஜை தொடங்கி இருக்கிறது. இந்த சபரிமலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பம்பையிலிருந்து நீலிமலை, அப்பாச்சிமேடு, சரங்குத்தி வழியாகத்தான் சன்னிதானத்திற்கு வர வேண்டும். கடந்த ஓராண்டுகளாக இந்த பாதைகள் பயன்படுத்தாத காரணத்தினால பல இடங்களில் குப்பைகளும் அதே போல் பயன்படுத்தி கடந்த ஆண்டு தூக்கி வீசி சென்ற பல பொருட்கள் சிதறி கிடக்கக்கூடிய ஒரு நிலையில் ஐயப்ப பக்தர்கள் தினம்தோறும் ஒரு 90,000 பேர் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வரைக்கும் இந்த ஐயப்ப பக்தர்கள் இந்த மலைப்பாதையை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு நிலை உள்ளது. அந்த நிலையில் இந்த மலைப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளையும் அதே போல் பயன்படுத்தி தூக்கி வீசப்பட்ட பொருட்களையும் அப்புறப்படுத்துவதற்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக சபரிமலையில் நடை திறப்பதற்கு, அதாவது மண்டல கால நடை திறப்பதற்கு முன்பாக 5 நாட்களுக்கு முன்பு வர்றாங்க. இந்த பாதையில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்பொழுது தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த குழுவில் தொண்டு இந்த பணிகளை, தூய்மை பணிகளை செய்வதற்கு ஆர்வமுடன் வந்திருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, அதே போல் வயதானவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே இணைஞ்சு தான் இந்த தூய்மை பணியை செய்திருக்கிறார்கள். அவங்ககிட்டயே கேட்போம், இந்த முறை இந்த தூய்மை பணி செய்யும் போது எந்த மாதிரியான சவால்கள் இருந்தது அப்படின்றத நம்ம இப்போ அவங்கக்கிட்ட கேட்போம். போர்ட்லேருந்து கடந்த வருஷம் கூப்பிட்டுருந்தாங்க, உழவார பணிக்கு வாங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் பண்ணோம். போன வருஷம் ரொம்ப சவாலாக இருந்தது. நிறைய கண்ணாடி துண்டுகள் எல்லாமே நிறையா போட்டிருந்தாங்க. நாங்கள் அதை மீன் பண்ணி போன வருஷம் சன் டிவி பேட்டியில் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்த்து இந்த வருஷம் சாமி மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணல, அந்த மாதிரி சவால்லாம் இல்லை. ஆனால் குப்பைகள்லாம் நிறையா இருந்தது. அப்பாச்சிமேடு, நீலிமலை ஏற்றம், இந்த பக்கம் சபரிபீடம், எல்லா இடத்துலையும் எங்கள் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து மழை வேறு, அதில் அட்டைப்பூச்சிகள்லாம் வேறு, எல்லாத்தையும் தாண்டி மனசு திருப்தியோட நாங்கள் உழவார பணி பண்ணோம். நிறைய பேர் க்ளீன் பண்ணுறப்ப கையில் அட்டைப்பூச்சி கடிச்சது, மீதி என்னென்னமோ இருந்தது, எல்லாமே எங்கள் ஆட்களே அதுக்குண்டான சிகிச்சையும் செஞ்சு நல்லா சுத்தமாக எல்லாமே பராமரித்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. எல்லோரும் சந்தோஷமாக செஞ்சதால் ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லா செஞ்சாங்க. ரொம்ப பெரிய சவால் தான் இதில். இந்த தடவை என்னன்னா, அந்த குப்பைங்க இல்லை, கவருங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. குப்பைங்க இருந்தது, அட்டைப்பூச்சிங்க நிறைய இருந்தது. அது பெரும் சவால் சார். அது எங்கள் எல்லாருக்குமே அந்த பூச்சி கடிச்சு ரொம்ப உபாதை கொடுத்தது. இருந்தாலும் இந்த 5 நாளும் நல்லா சேவை பண்ணாங்க. வரும்போது எக்கச்சக்கமான அட்டைகள் தான் இருந்தது. ரொம்ப பேருக்கு கட்டையெல்லாம் கடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் அந்த சவாலெல்லாம் எதிர்த்து நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணோம். போன வருடமும் இதே மாதிரி பண்ணோம். நம்முடைய சன் செய்திகளில் இந்த குழுவினரை குறித்த ஒரு செய்தி போட்டிருந்தோம். அதில் இவர்கள் அனைவருமே இந்த கண்ணாடி பாட்டில்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் தவிர்க்குமாறு ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அதை குறித்து அவர்கள் சொல்லும்போது, இந்த ஆண்டு அந்த மாதிரியான பொருட்கள், அதாவது கண்ணாடி உடைந்த பாட்டில்களோ அதே போல் அதிகமான பிளாஸ்டிக் பொருட்களோ இல்லாமல் இருந்ததை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இந்த ஆண்டு அவருடைய பணி மிக சிறப்பாக இருந்தது. அது குறிப்பாக அந்த அட்டைப்பூச்சி கடி மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இவர்கள் அனைவருமே இந்த பாதையை தூய்மைப்படுத்தி மண்டல பூஜைக்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அந்த பாதையை பயன்படுத்தும் போது சுகமான ஒரு அந்த பாதை வழியாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தேவசம் போர்டும் அதே போல சுகாதாரத்துறையும் இணைந்து இவர்களுக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தூய்மை பணி எதிர்காலத்திலும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இது ஒரு மனநிறைவோடு இந்த பணியை செய்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக சபரிமலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.